بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்தருவானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை மிக சுருக்கமானது. இந்த சுருக்கமான இந்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்கள் தான் முஃமின்கள். இந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலமும்
சகோதரர்களே, ஒவ்வொரு வினாடியும் பொறுமதியானது. இந்த பொறுமதியான இந்த வாழ்க்கையை வைத்து என்ன செய்யலாம்? இந்த பொறுமதியான இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு நாள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் செய்த முயற்சிகள் இருக்கிறது. நாங்கள் உலகத்தை பொறுத்தவரையில் வருடம் முடியும் பொழுது கணக்குகள் பார்ப்போம். இந்த ஆண்டு எவ்வளவு சம்பாதித்திருக்கிறோம், எவ்வளவு செலவழித்திருக்கிறோம், எவ்வளவு மீதம். சரி, 50 வயது இவ்வளோ காலமும் நான் சம்பாதித்தது என்ன எல்லோருக்கும் தெரியும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இது உலகத்தில் பார்க்கக்கூடிய கணக்கு. இதெல்லாம் ஒரு நாளைக்கு வருமானம் குறையும் பொழுது கவலை வருகிறது, வருமானம் கூடும் பொழுது சந்தோஷம் வருகிறது. கையில் அதிகமான பணம் கிடைத்ததோடு சந்தோஷம் வருகிறது, பணம் குறையும் பொழுது கவலை வருகிறது. ஆனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு நாள் வரப்போகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்தது சரியா பிழையா என்பதை காட்டப் போகிறார். அந்த நாளையில் வரக்கூடிய கவலை இருக்கிறதே, அந்த கவலையை ஒரு நாளும் சரி செய்ய முடியாது. உலகத்தில் 2024ஆம் ஆண்டு வந்த கவலை, நான் சம்பாதிக்கவில்லை என்பதை 2025ஆம் ஆண்டு அந்த கவலையை சரி செய்யலாம். ஏதாவது முயற்சி செய்து நான் மேலதிகமாக சம்பாதிக்கலாம். 2025இல் விட்ட தவறுகளை 2026ஆம் ஆண்டு சரி செய்யலாம். ஆனால் சகோதர சகோதரிகளே, அங்கு சென்றதற்கு பிறகு தன்னுடைய முயற்சி பாழாகிவிட்டது என்று அறிவிக்கப்பட்டால் சரி செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் சரி செய்வதற்கு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை சத்தியம் செய்து சொல்கிறார். மனிதன் நம்ப மாட்டான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லிவிட்டார். அல்லாஹ் சொல்கிறான், வல்லைலி இதா யக்ஷா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. இரவு வந்தா இருளால மூடுதா இல்லையா? இரண்டாவது, வன்னஹாரி இதா தஜல்லா, வெளியாகக்கூடிய பகல் மீது சத்தியமாக. பகல் வெளிச்சமாயிற்று, எல்லாம் கண்ணுக்கு முன்னால விளங்குற சத்தியங்கள். மூன்றாவது, வமா கலகல் ذكر والأنثى, ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக. ஆண் பெண்ணை படைத்தது யார்? மனித ஆண், மிருக ஆண், பறவைகளுடைய ஆண் பெண், மரங்களுடைய ஆண் பெண். இந்த மூன்று சத்தியம் அல்லாஹ் செய்து இந்த விடயத்தை சொல்றார். முதலாவது இரவு, வல்லைலி இதா யக்ஷா. இரண்டாவது பகல், வன்னஹாரி இதா தஜல்லா. மூன்றாவது ஆண் பெண், வமா கலகல் ذكر والأنثى. இந்த மூன்று சத்தியம் செய்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா சகோதரர்களே? இன்ன சஅயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது. நான் ஒரு முயற்சி செய்கிறேன், நீங்க ஒரு முயற்சி செய்றீங்க. ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க. இன்று வெள்ளிக்கிழமை
காலையில எழும்பினதிலிருந்து இன்று வரை, இப்பொழுது வரை நான் செய்த முயற்சிகள் பலனான முயற்சிகளா, பலனற்ற முயற்சியா? சுபஹ் 6 மணி, இப்பொழுது லுஹர் 12 மணி, 6 மணித்தியாலம் கழிந்து விட்டு 7, 8, 9, 10, 11, 12. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 6 மணித்தியாலம் சகோதரர்களே, இன்னும் சிலர் தூக்கத்திலிருந்து எழும்பவில்லை. இன்னும் சிலர் தூக்கத்திலிருந்து எழும்பவில்லை. இன்னும் சிலர் இன்று சுபஹ் தொழவில்லை. இன்னும் சிலர் சகோதரர்களே இன்னும் ஜும்மாவுக்கு கூட செல்லவில்லை. சற்று யோசியுங்கள். யோசித்தால் தான் இது விளங்கும். சரி, அடுத்த 6 மணித்தியாலத்தில் என்ன செய்ய போறோம்? அல்லாஹ் ஏன் இதை இவ்வளவு முக்கியப்படுத்தி சொல்கிறார்? இன்ன சாயகும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது. பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்காக கொஞ்சம் பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அவங்களோட முயற்சி பார்லிமெண்ட் கதற அடைஞ்சிட்டாங்க உலகத்தில். சிலருடைய முயற்சி வித்தியாசம், சிலருடைய முயற்சி வித்தியாசம். சகோதரர்களே, என்ன முயற்சி செய்தாலும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் காட்ட போறார். சரி, வெற்றியான முயற்சி என்ன முயற்சி? நாங்க உலகத்தில் எங்கட அப்பா அம்மார் மௌத்தாயிட்டாங்க. எங்கட அப்பா அம்மார் வாப்பாட வாப்பா வாப்பாட வாப்பாவெல்லாம் இல்லையே. அவங்க உலகத்துல வாழ்ந்தாங்க. இவங்க செய்த முயற்சி பிரயோஜனமானதா பிரயோஜனமற்றதா? இந்த ஆயத்தை வச்சு விளங்கலாம். நான் இந்த தவறை செஞ்சிடக்கூடாது. ஒரு நாள் பிரயோஜனமற்ற வேலையில ஒரு நாளும் சகோதரர்களே ஈடுபடக்கூடாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்ء தர்குஹு மா லா யஅனி. அழகான இஸ்லாம் என்ன தெரியுமா? தேவையில்லாத விடயங்கள்ல கை போடப்படாது. எனக்கு தேவையில்லை, எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் அந்த விடயத்தில் ஒரு நாளும் கை போடக்கூடாது. நான் கஷ்டப்பட போகிறேன். பின்னால் தேவையில்லாத வேலையில ஈடுபட போய்த்தான் சகோதரர்களே நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம். வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்ல போறான் பொறுமதியான முயற்சி என்ன. فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. பொறுமதியான முயற்சி இல்லை. எங்கட பிள்ளை ஒன்று இருக்குது. பிள்ளைய வளர்க்கும் பொழுது விளங்கிரும் இந்த பிள்ளை எதிர்காலத்தில் பெருமதியான பிள்ளையாக வருமா, பெருமதியற்ற பிள்ளையாக வருமா? விளங்குமா இல்லையா? 15 வயசிலே என்ற மகன் ட்ரக்ஸுக்கு போயிட்டான் என்றால் இந்த பிள்ளை பிரயோஜனம் அடையுமா? 15 வயசிலே 17 வயசிலே ஜெயிலுக்கு போயிட்டான் என்ற பிள்ளை, இந்த பிள்ளை இவன் 27 வயசுல என்ன நடக்கும்? விளங்கிடும் அந்த புள்ளட முயற்சி பால். எந்த புள்ள இரவையில தூங்குறான் இல்ல, எந்த பிள்ளைக்கு இரவையில தூக்கம் போகவில்லை. என்ன அர்த்தம்? இரவையில பாவம் செய்கிறான், பகலெல்லாம் தூங்குறான். இவன் ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னுக்கு போக மாட்டான். இந்த பிள்ளையுடைய வாழ்வு பழுதாயிற்று. இரவையில கண் விழித்து பகலெல்லாம் தூங்குறவங்க முன்னேறின வரலாறு கண்டிருக்கீங்களா? வரலாற்றுல இல்ல அப்படி ஒன்று. இரவெல்லாம் தேவையில்லாம விழித்துட்டு இருப்பவங்க ஒரு நாள் முன்னுக்கு போனதில்லை வாழ்க்கையில். சகோதரர்களே, எங்களுக்கு விளங்கும்
எங்கட குடும்பம் முன்னுக்கு போகுதா இல்லையா? அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், சரியான முயற்சி என்ன தெரியுமா? நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கும், கொடுக்கும், சதக்காக்கள் செய்யும். சம்பாதிக்கிறீங்க, கொடுக்குறீங்க, முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ்வை பயந்து வாழ்றீங்க. அல்லாஹ்ட பயம் இருந்தா ஃபர்லான எந்த தொழுகையும் வாழ்க்கையில தவறாது. அல்லாஹ்ட பயம் இருந்தா ஃபர்லான தொழுகை தவறுமா? நீங்க பார்த்திருப்பீங்க, பள்ளி வாசல்ல முன்சப்ல தொழுவோம், குளிர் அடிக்கும், ஸ்னோ, அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு. ஏன்னா அல்லாஹ்ட பயம் அவங்களோட உள்ளத்தில் இருக்குது. அல்லாஹ்ட பயம் வர வர சகோதரர்களே, அவங்க தொழுகையை தவற விட மாட்டாங்க. பரலான தொழுகை தவறாது. ஒரு நாளைக்கு 5 நேர பரலான தொழுகை தவறுமா இருந்தா அவரோட நாள் அநியாயம். அநியாயம் சகோதரர்கள். நீ எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம்? இன்றைக்கு தெரியும், லொஹர், அசர், மக்ரிப் குறுகிய நேரத்துக்குள்ள வரும். அதிகமானவர்களுடைய தொழுகை தவறு. காரணம் சொல்றாங்க என்ன? தொழில். தயவு செஞ்சு அந்த காரணத்தை சொல்லாது. லொஹர் 12 மணி, அசர் 3 மணி, மக்ரிப் 5 மணி. எப்படி தொழுவது? சகோதரர்களே, வாழ்க்கையுடைய நோக்கமே அதுதானே. தொழாம விட்டுட்டோம் வேண்டாம், சேர்த்து தொழுதுட்டோம் வேண்டாம், வாழ்வு அநியாயமாயிரும். அல்லாஹ் சொல்கிறார், மூன்றாவது, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை, சொர்க்கத்தை உண்மைப்படுத்தி வாழ்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், நாங்க சொர்க்கத்துடைய பாதையை இலேசாக்கி கொடுப்போம். என்ன பாதை லேசாயிரும்? சொர்க்கத்துடைய பாதை லேசாயிரும். மாஷா அல்லாஹ். இந்த சிந்தனை இன்றைய நாள் இரவையில தூங்கும் பொழுது சகோதரர்களே சொல்லுவாங்களே, தூங்கும் பொழுது போனை பார்த்துட்டு தூங்கிடப்படாது. இந்த எல்லோருடைய கலாச்சாரமும் மாறிட்டு அப்படின்னா இரவைக்கு போனை பார்த்து பார்த்து பார்த்தே தூங்குது. அதனாலதான் கனவுகள் எல்லாம் பிழையான கனவு வருது. ஏன் பிழையான கனவு வருது? பிழையான கனவு வாரத்துக்கு காரணம் போன் பார்க்கப்படாது. தூங்கும் பொழுது அதை கொஞ்சம் ஓரத்துல வச்சிரும். தூங்கும் பொழுது யோசிக்கணும் என்ன தெரியுமா? இன்று வெள்ளிக்கிழமை என்னுடைய நாள் பிரயோஜனமாக கழிந்ததா? முஹாசபா. 5 நேரம் தொழுதேனா? முதல்ல அதை யோசி. 5 நேரம் தொழுதேன. சரி, இன்றைய நாள் $200 சம்பாதிச்சே, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வான். இப்ப நாளைக்கு ஒரு $300 உழைக்கும், அதையும் யோசிங்க, பிரச்சனை இல்லை. அதோடு சேர்த்து யோசிங்க, 5 நேரம் தொழுதேனா? அன்றைக்கு யாருக்காவது சதக்கா கொடுத்தேனா? நல்ல காரியங்கள் செய்தேனா? யோசிங்க சகோதரர்களே. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழ பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களை நாம ஜும்மால சொல்ற மாதிரி ஆசை காட்டிட்டே தான் இருந்தாங்க நன்மை. அப்ப சஹாபாக்களும் நன்மை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்ப சஹாபாக்களை பார்த்து சுபஹ் தொழுதோன்னே கேட்டாங்க, உங்கள யார் இன்றைக்கு நோம்பு பிடித்ததுன்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நோம்பு பிடிச்சேன். மற்ற சஹாபாக்களை சும்மா இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தாங்கி கேளாம போயிட்டு, நான் நோம்பு பிடிக்கல, அவர் பிடிச்சிட்டாரே. சரி,
இரண்டாவது கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு ஒரு நோயாளிய நோய் விசாரிச்சுட்டு வந்து திரும்ப எழும்புறாரு யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. யா ரசூலல்லாஹ், நான் சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது நான் கேள்விப்பட்டேன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நோயாளியாக இருப்பதா கேள்விப்பட்டேன். அவரை விசாரிச்சுட்டு தான் தொழ வந்தேன். வேறொத்தரும் அதை செஞ்சில்லை. நோய் சுபஹ்க்கே பள்ளிக்கு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களால தாங்கல. இப்ப இதை பார்த்துட்டு மூன்றாவது கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தது? ஒரு ஆளுக்கு சாப்பாடு யார் கொடுத்தது? மூணாவது தடவை எழும்புறாரு யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. யா ரசூலல்லாஹ், நான் இந்த சுபஹ்வோட வாரத்துக்கு இடையில 3 அமல் செஞ்சுட்டு வந்துட்டார். எப்படி நாளை கழிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பொறுமதியாக நினைத்தா அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்கிடுவான். அதே நேரம் சகோதரர்களே, வாழ்க்கைய மண்ணாக்கினவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு மண்ணாக்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க கனடாவுல செல்வந்தராக மாறிட்டாங்க, இதை வச்சு பெருமைப்படுறாரு. கனடாவுல சொந்த வீட்டுல வாழ்றாரு அப்பா. அவருக்கு ஊடும் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது அவர்கிட்ட, அவர வாகனம் தெரியுமா. இதை பார்த்து ஒரு நாளும் பொறாமப்படுறாரு. அவனோட கல்புல போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு கவலையில வாழ்வான். ஏண்டா அந்த ஊடு வாங்கினேன். அவனோட கல்வை நீங்க வெளிரங்கத்தை பார்க்காதீங்க மக்களுடைய. அவனோட கல்வி எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? யார் இந்த உலகத்தில் பெருமதியானவர்கள்? யார்? இவர்கள். சரி, வாழ்க்கையை பாழாக்கினவங்க யார்? அல்லாஹ் சொல்ற அடுத்தது, பகிலர்கள். நல்ல விடயங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. சம்பாதிச்சதான் பரக்கத்தா சம்பாதிச்ச, ஆனா கை கட்ட கொடுக்கிறது. இரண்டாவது எனக்குறதுக்கு அல்லாஹ், எனக்குறதுக்கு அல்லாஹ் அல்ல. மூன்றாவது சொர்க்கம் களிமா எல்லாத்தையும் பொய்ப்பிச்சாச்சு. அல்லாஹ் சொல்றான், நாங்க நரகத்துடைய பாதையை லேசாக்கிடுவோம். அவங்களுக்கு என்னத பாதை? நரக பாதை. சொர்க்க பாதை லேசாகாது. சகோதரர்களே, ஒரு பாவம் செய்யறதுக்கு உள்ளத்துல ஆசை வருதுண்டா நாங்க பயப்படும். தைரியப்படுறது அல்ல, பயப்படும். எனக்கு ஏந்த தைரியம் வந்தது? ஒரு கையில சுடுதண்ணி ஊத்தி பட்டா சகோதரர்களே தாங்கிடுமா? டெப்ல சமர்ல, அதாவது விண்டர்ல நல்ல சுடுதண்ணிய தெரியாம திறந்து கைய வச்சுட்டோம், என்ன நடக்கும்? நல்ல சூடு. குவைத்துல போய் திடீரென்று குளிச்சிடப்படாது. குவைத்துல போய் டெப்ப திறந்தா வரும் சுடுதண்ணி தான். என்ன குவைத் கிளைமேட் அப்படித்தான். தலையை வச்சா தான் ஞானம் பிறக்கும். அது பிறக்கும் கொஞ்சம் சுடுதண்ணி. நியமிக்க சகோதரர்களே, பாவம் செய்யறதுக்கு ஒரு தைரியம் வருதுண்டா நீங்க நினைங்க, அல்லாஹ் எனக்கு நரகத்துடைய பாதையை லேசாக்கிட்டான். அதான் தைரியம். நன்மை செய்யறதுக்கு ஒரு ஆசை வருதுண்டா நினைங்க, அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்கிட்டான். இந்த ரெண்டு தான் வித்தியாசம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரிஸ்தான் இருக்கிறாங்க, பக்கியுல் கர்க். இதுல மையத்தை அடக்கிட்டு இருக்கிறார். மையத்தை அடக்கிட்டு பயான் பண்ணுவாங்க.
இப்ப பயான் பண்ணும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சொர்க்கவாதிகளுடைய பெயர் லிஸ்ட் அப்படின்றார். இது நரகவாதிகளுடைய பெயர் லிஸ்ட். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிற்று. ஏண்டா சொர்க்கவாதி நரகவாதி அல்லாஹ் முடிவெடுத்தா நாம் கஷ்டப்படணும்? முடிவெடுக்கப்பட்டா இல்லையா? இப்ப சொர்க்கவாதி நரகவாதி முடிவெடுக்கப்பட்டா ஏன் கஷ்டப்படணும்? கேட்டாங்க, அஃபலா நத்தகில் யா ரசூலல்லாஹ், அதை நம்பி வாழவா? சொர்க்கவாதி நரகவாதி முடிவெடுக்கப்பட்டுட்டு அந்த மைக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் எதற்காக படைக்கப்பட்டாரோ அந்த பாதை இலேசாக்கப்படும். யார் எதற்காக படைக்கப்பட்டாரோ அந்த பாதை என்ன செய்யப்படும்? இப்ப அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு என்று படைத்திருந்தா நன்மையான காரியம் செய்யறதற்கு லேசாய். அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்துக்கு என்று அல்லாஹ் படைத்திருந்தா பாவம் செய்யறது தைரியம் வந்து. ஆகவே சகோதரர்களே, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது அல்லாஹ் சொல்லிட்டார். உங்களோட முயற்சிகள் பலதரப்பட்டது. وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى. சரி, கோடீஸ்வரர்கள் நாங்க கனடால வாழ்றோம், கோடீஸ்வரர்கள். எங்கள்கிட்ட காசு இருக்குதப்பா, எங்கள்கிட்ட ஊடு இருக்குது, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. நல்லா அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களை தூக்கி நெருப்புல போட்டா உங்களோட காசை வச்சு என்ன செய்ய போறீங்க? இந்த கேள்விக்கு பதில தயாரி. وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى. உங்களை தூக்கி நெருப்புல போட்டா உங்களோட காசை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? காசு என்ற பெருமையா எங்களுக்கு? கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை மிக பொறுமதியா. வாலிபத்தில வயோதிபத்தில எப்பயோ மௌத்துக்கு இடையில ஒவ்வொரு நாளையும் சகோதரர்களே ஒரு நாளும் வீணாக்கி விடக்கூடாது. ஒரு நாளும் வீணாக்கி விட சொல்லுவாங்க உலமாக்கள், குளிர்காலம் வந்தா இந்த குளிர்காலத்தை பொறுமதியாக்கும். எப்படி பொறுமதியாக்குறது? தஹஜ்ஜத் தொழலாம். ஸ்ரீலங்கால தஹஜ்ஜத் 4:30 தான். ஆனா குளிர்காலம் வந்தா, வின்டர் வந்தா எங்கட தஹஜ்ஜத் 5:30 தஹஜ்ஜத் தான். 5:58 தான் சுபஹுடைய அதான். சரி, 5:30 எழும்பி தஹஜ்ஜத் தொழலுமா இல்லாதா? தஹஜ்ஜத் தொழலாம். சரி, நோன்பு திங்கள் வியாழனாவது நோன்பு பிடிக்கலுமா இல்லாதா? 5:58 அதான் சுபா. மக்ரிபுடைய அதான் 4:50. எவ்வளவு லேசான நோன்பு. ஆனா நன்மை உண்டுதான், நன்மை உண்டுதான் சகோதரர்களே. திங்கள் வியாழ நோன்பு பிடிக்கலுமா இல்லாதா? எங்களுக்கு லேஸ். அல்லாஹ் எவ்வளவு லேசாக்கி இருக்கிறார். சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே முயற்சியுடைய பலன் விளங்கும் எப்ப? அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவோம். இன்றைக்கு நாங்க யோசிக்கிறதானே, அமல் செஞ்சு என்னப்பா செய்ய? சொர்க்கத்துல 100 தரஜா இருக்குது. சொர்க்கத்துல 100 தரஜா இருக்குது. ஒரு தரஜாவிலிருந்து மற்ற தரஜாவுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் வித்தியாசம். இன்னைக்கு அமைச்சர் பிரதி அமைச்சர், அமைச்சர் பிரதி அமைச்சர், வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும். இதுல வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும். அமைச்சர் முஸ்லிம் சமூகத்துக்கு பிரதி அமைச்சர் தான் கொடுத்திருக்கு, பிச்சை கேட்டு கணக்கெடுக்கல முஸ்லீம்களை எல்லாம் பேசுவாங்க எல்லாரும். ஆனா யாரும் பேசுறது இல்ல
சொர்க்கத்துடைய தரஜா. சகோதரர்களே, 99வது தரஜாவுக்கும் 100வது தரஜாவுக்கும் இடையில வானத்துக்கு பூமிக்கு மத்தியில வித்தியாசம். அதனால சகோதரர்களே, எஞ்சியுள்ள வாழ்க்கை மிக குறுகிய. நான் இப்ப நோம்பு முடிக்க தேவையில்லையே, இப்ப தொலை தேவையில்லையே இதெல்லாம் ஒண்ணு நினைக்காது. சகோதரர்களே, இன்றிலிருந்து ஆரம்பம். பரவான தொழுகைகள்ல பேணுதல் இல்லையா, கவலைப்படுங்க. முதலாவது உட்கார்ந்து யோசிங்க, எனக்கு ஏன் தொலையலாம் இருக்கு, எனக்கு ஏன் தொலையலாம், ஏன் ஃபர்லான சுன்னத்துகளை விடுங்க. ஃபர்லான தொழுகை எனக்கு தொழலண்டா நான் எவ்வளவு பெரிய நன்றி கட்ட அடியா. அல்லாஹ் இவ்வளவு தந்து எனக்கும் பரந்து தொலை கிடைக்குது இல்லையே. தொழுகையில ஆக முக்கியம் சகோதரர்களே சுபகுடைய தொழுகை. எதுக்கெல்லாம் எல்லாம் வச்சு பிளைட் வருது உங்களுக்கு 2:30 2:45 பிளைட், என்னென்னலாம் செஞ்சு எல்லாம் வச்சு எலும்பி ஏர்போர்ட் போறீங்களா இல்லையா? பிளைட் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு, தொழுகை உங்களுக்கு. 6 மணிக்கு சுபஹப்பா எப்படி தொழுகிறது, அது தூங்குற நேரமே விட்டுறாரு. விளங்கும் ஒரு நாளைக்கு அந்த நாள் யாரும் உதவி செய்ய மாட்டார். விளங்கும் ஒரு நாளைக்கு விளங்கும், கண்ணீர் வடிக்கும் பொழுது விளங்கும். அல்லாஹ் சூரத்து தஹ்ர்ல இன்சான் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். எப்ப சொர்க்கத்தை தந்தோடு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عَالِيَهُمْ ثِيَابُ سُنْدُسٍ خُضْرٌ وَإِسْتَبْرَقٍ وَحُلُّوا أَسَاوِرَ مِنْ فِضَّةٍ وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا إِنَّ هَذَا كَانَ لَكُمْ جَزَاءً وَكَانَ سَعْيُكُمْ مَشْكُورًا. எப்ப தெளிவுபடுத்துவான் தெரியுமா? அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துது. அல்லாஹ் சொல்றான், وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. உங்களை சுத்தி வேலைக்காரவங்க சுத்திட்டே இருப்பாங்க. வேலைக்காரன் எத்தனை வேலைக்காரன்? 1000 வேலைக்காரன் அல்லாஹ் தருவான் ஒரு ஆளுக்கு. சொர்க்கத்துல எங்களை சுத்தி சுத்தி வேலைக்காரவங்க இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இதா ரஅய்தஹும், அந்த வேலைக்காரர்களை பார்த்தீங்கன்னா, ஹஸிப்தஹும் லுலுஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பாங்க. அவ்வளோ அழகான வேலைக்காரன். அல்லாஹ் சொல்றான், وَإِذَا رَأَيْتَ, நீங்க சொர்க்கத்துக்கு வந்து பார்த்தா, ثَمَّ رَأَيْتَ, அங்க பாப்பீங்க எதை தெரியுமா? نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا, இன்பம் பெரும் ஆட்சி உங்களுக்கு தரப்படும். பெரும் ஆட்சி. முல்கன் கபீரா என்ன அரபுல? முல்கன் என்ன? ஆட்சி. கபீராண்டா என்ன? பெரும் ஆட்சி. பெரும் ஆட்சி. ஒரு ஸ்ரீலங்காட ஆட்சிக்கு எத்தனை மாசம் பெறச்சினு? ஸ்ரீலங்கால ஆட்சிக்கு பெறச்சின இருக்கட்டும், கனடால சேர்த்த காசி அதுக்கு. இங்க எத்தனை ஆயிரம் பெறச்சின? யாரோ எம்பி, யாரோ மினிஸ்டர், ஆனா பெறச்சின இங்க உள்ள ஸ்ரீதேவியலுக்கு. அல்லாஹ் சொல்லித்தாரான், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சி தருவேன். சொல்லுவாங்களே தமிழ்ல, எள்ளு காகிதம் என்ன எடுக்க, எள்ளு காயிரம் எதை எடுக்க, நல்லெண்ணெய் எடுக்கிறது இல்ல, எள்ளு இல்ல தானே. ஆனா எள்ளோட சேர்ந்து இன்னொன்று காகிதம் என்ன? எலிபெட்ட, எலிப்பி காகிதம். இதனத்துக்கு காகிதம் எலிப்பி எடுத்து என்ன செய்யலாம்? எவனோ எம்பி ஆகுறான், எவனோ மினிஸ்டர் ஆகுறான், எவனோ ஆட்சியை பிடிச்சிட்டான். உங்களுக்கு என்னப்பா? உங்களோட சொர்க்கத்தை பாருங்க. நீங்க
நீங்க எல்லாகிறீங்க, நீங்க எழுப்பி ஆகிறாதீங்க. ஒரு நாள் எள்ளு மாதிரி ஆகுங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் எடுக்கணும், எழுப்பியா காஞ்சிராதீங்க. நடக்கு சமூகத்தில் அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தருவான் முல்கன் கபீரா. குர்ஆனை பிரட்டி பாருங்க. எனக்கு கிடைக்கும் வேற ஆட்சி, உங்களுக்கு கிடைக்கும் வேற ஆட்சி இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ்ல வந்திருக்குது, சொர்க்கத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல உட்கார்ற மாதிரி இல்ல. உட்கார்ந்தா 2000 வருஷத்துடைய ஆட்சி கண்ணுக்கு முன்னுக்கு வருது. எத்தனை 1000 வருஷம் ஆட்சி? பார்லிமெண்ட்ல இருந்து 5 வருஷம் தான் கனவு காணணும். பார்லிமெண்ட்ல உட்கார், பார்லிமெண்ட் புட்டுவத்துல இருந்து போட்டோ எடுத்து போடுறாரு. வெண்டுட்டோம், அடைஞ்சிட்டோம், வெல்லவும் இல்லை அடையவும் இல்லை. இதுக்கு முன்னுக்கு மொத்தர் சென்னார், இப்படித்தான் வெண்டோம் அடைந்தோம் என்றார். அவரைத்தான் எல்லாரும் சேர்ந்து திரட்டினாங்க. இதுதான் உலகம். வெல்லவும் இல்லை அடையவும் இல்லை. வெண்டோம் அடைந்தோம் எங்க தெரியுமா? சொர்க்கத்தில். சொர்க்கத்துடைய புட்டுவத்துல இருந்து போட்டோ எடுக்கும். வெண்டுட்டோம், மாஷா அல்லாஹ். 2000 வருஷத்துடைய ஆட்சி கையில, தூரத்துல விளங்கும் ஆட்சியில் அல்லாஹ் சொல்றார் குர்ஆன்ல, சூரத்து தஹ்ர்ல, இன்சான்ல. அப்ப எங்கட ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற ஆட்சியா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்படணும் இதுக்கு. சும்மா தருவான் அல்லாஹ். ஒரு பார்லிமெண்ட் எம்பி ஆகிறதுக்கு ஒருவர் செலவழிக்கார் 5 கோடி, ஒருத்தர் செலவழிச்சிக்கார் 10 கோடி. அதை விட ஆச்சரியம், ஒருத்தர் செலவழிச்சிக்கார் 18 கோடி. என்னத்துக்கு? 54,000 ரூபாய் சம்பளம் எடுக்குது. 54,000 ரூபாய் சம்பளம். 54,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறதுக்கு செலவழித்தது 18 கோடி. சகோதரர்களே, சொர்க்கத்துல ஒரு புட்டுவம் எடுக்கிறதுக்கு நீங்க 18 கோடி செலவழி, நிச்சயமா அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். முல்கன் கபீரா. அதோட அல்லாஹ் நிறுத்தாட்டிட்டான். அடுத்த ஆயத், ஆலியஹும் சியாபு சுந்துசின் குதுர். சொர்க்கத்துக்கு போறதுக்கு எப்படி பார்லிமெண்ட் போற மாதிரி உடுப்பு கொடுக்கிறதா? பார்லிமெண்ட் போவந்தி ஆல டெக்கரேஷன் பண்ணி கருப்பா இருந்தும் வெள்ளை ஆயிட்டார். கோட் ஷூ டை, கோட் வாங்கி கொடுக்கிறாங்க. ஒரு ஆள் ஷூ வாங்கி கொடுக்கார். ஒழுங்கா போங்கப்பா பார்லிமெண்ட். அல்லாஹ் சொல்றார், நான் உங்களுக்கு உடுப்பு தருவேன். எப்படி உடுப்பு தெரியுமா? ஆலியஹும் சியாபு சுந்துஸ். சுந்துஸ் என்ற பட்டாடையில உடுப்பு. கலத்திரல் அந்த உடுப்பு என்ன கலர்? பச்சை கலர். ஆலியஹும் சியாபு சுந்துசின் குதுர். பச்சை பட்டாடை. சரி, இது மேலால கோட் இல்ல, உள்ளுக்கு இஸ்தபரக். அது பட்டுல கொஞ்சம் கடினமானது. இதெல்லாம் உடுத்து அதுக்கு பிறகு வஹுல்லு அஸாவிர மின் ஃபில்லா. கையில வெள்ளி காப்பு. இதெல்லாம் உடுத்து இப்ப ரெடியாகி போய் நிக்கணும் சொர்க்கத்துக்கு. என்ன ஆட்சி கிடைக்க போகுது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது கனவு நினைக்கிறாரு. ஹஸ்ரத் கதை ஒன்று சொல்றாரா? கதை சொல்ல உங்களை கூப்பிடல. எவ்வளவு தூரம் நீங்க உங்களோட குர்ஆனை பெரட்டுங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மோதிப்பாங்களே சுப தொழுவையில் சூரத்து தஹ்ர், அதை கொஞ்சம் பெரட்டிப்பார். ஜும்மா முடிஞ்சு கொஞ்சம் பெரட்டுங்க. ஹஸ்ரத் பொய் சொல்லி இருப்பார் சில நேரம். நீங்க அதை விளங்குங்க. இவ்வளோ அல்லாஹ் உறுதியா சொன்னது. 1400 வருஷமா குர்ஆனுக்குள்ள இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தருவான் அல்லாஹ் ஆட்சி, தருவார் இன்ஷா அல்லாஹ். கையில காப்பணிந்து அது பிறகு வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அல்லாஹ் ஒரு பானம் உண்ட புகட்டுவானுங்க. ஷராபன் தஹூரா. உலமாக்கள் சொல்றாங்க, அதை குடிச்சதோட எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரி ஆயிடும். வேர்வையெல்லாம் கஸ்தூரி ஆயிடும். இப்படி சாப்பாடு எப்படி பானு மாதிரி பார்லிமெண்ட தொடர்ந்துட்டு சாப்பாடு தாரது அல்ல, அதுல போய் சாப்பிட்டு போட்டோ போடுறது அல்ல.
நான் பார்லிமெண்ட்டுக்கு போனப்பா, பார்லிமெண்ட்டை திறந்தாச்சு. இதெல்லாம் சகோதரர்களே டெம்பர். சொர்க்கம் என்கிறது தான் உண்மையான சந்தோஷம். சரி, கடைசி அல்லாஹ் என்ன சொல்ல போறார்? ஷராபன் தஹூரா. சொர்க்கத்துக்கு போனது போற அல்லாஹ் சொல்லுவார், இன்ன ஹாதா கான லகும் ஜஸாஆ. இப்படித்தான் நாங்களும் கூலிதான். وَكَانَ سَعْيُكُمْ مَشْكُورًا. உங்களோட முயற்சி நன்றிக்குரிய முயற்சியாக மாறிவிட்டது. முயற்சியை பத்தான் சொன்ன சாய். இப்ப நாங்க உலகத்துல சகோதரர்களே தொழுகையை வீண் நினைச்சிடாதீங்க. ஜும்மாவுக்கு வாரத்தை செலவழிக்கிறத, பிள்ளைகளை சரியா வளர்க்கிறத, இந்த மார்க்கத்துடைய எதையும் வீணா நினைச்சிடாதீங்க. ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு நாங்க ஒரு நாளும் கண்ணீர் வடிச்சிடக்கூடாது. மௌத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்கணும் சொர்க்கத்துல போய். அதற்குத்தான் சகோதரர்களே உலகத்துல ஞாபகப்படுத்துறது, நபியே ஞாபகப்படுத்துங்க, மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். மூமின்கள் விளங்குவாங்க, ஓ இப்படி எல்லாம் குர்ஆன் இருக்குதப்பா, முயற்சி பண்ணுவோம். தொழுகையை விட மாட்டாங்க, ஃபர்லான தொழுகையில விட மாட்டாங்க, அமல்கள்ல முன்னுக்கு போவாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லீம்களாக முஃமின்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. நீ குர்ஆனில் வாக்களித்த, சூரத்துல் இன்சானில் வாக்களித்த அந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கும் எங்களது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் அனைவர்களுக்கும் இந்த நசீபை ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய